எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நெத்திலி கருவாடு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த தட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த நெத்திலி கருவாடை அந்த தலையை அதை பிச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை கழுவி எடுத்துக்கோங்க. பேனில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் அதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. அந்த கழுவி வச்ச அந்த நெத்திலி கருவாடை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா தான் பதம், அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. கழுவி வச்ச அந்த நெத்திலி மீன் கருவாடெல்லாம் எடுத்துட்டு அதை எடுத்து அந்த கிரேவியில் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த மசாலாவில் போட்டுக்கோங்க. மசாலாவில் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லே இருக்கட்டும். நல்லா சுருளை நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பதம் நல்ல பதமாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த பதம் இந்த அளவுக்கு தான் இந்த பதம் வரணும். இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த மாம்பழத்தில் அதை 6 மாம்பழம் எடுத்தாச்சு. தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. அந்த மாம்பழத்தை வச்சு மாம்பழ ஜாம் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மாம்பழத்தை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொட்டையெல்லாம் தனியாக வச்சுட்டு அந்த சதை பகுதியை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் நெய் எடுத்து ஒரு 2 குழிக்கரண்டி காண்ட ஊற்றிக்கோங்க. நான் கம்மியாக தான் நெய் ஊற்றுறேன். நீங்கள் ஒரு 2 குழிக்கரண்டி இல்லைன்னா 1 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு கொலஸ்ட்ரால் எதுவும் வராது. அதனால் அவங்களுக்கு மட்டும் ஜாஸ்தியாக நெய்யெலாம் ஊற்றி சமைக்கலாம். பெரியவங்களுக்கு இது அவ்வளோவா சாப்பிட முடியாது. இது சின்ன பசங்களுக்கு 2 குழிக்கரண்டி கூட நெய்யை ஊற்றி அந்த அரைச்சி வச்சு அந்த மாம்பழ கூழை எடுத்து அதில் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா சுருளை வதக்குங்க. ஒரு அரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் சீனி வெள்ளை சீனி எடுத்து அதில் போட்டு மேலே நல்லா சுருளை வதக்கிடுங்க. இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.